லைஃப் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இந்த கடவுள் ஏன் இவ்வளவு பாரபட்சம் பார்க்குறாருன்னு எனக்கு தெரியலை. என்னோட அந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. வீட்டுக்கு வர வழியில் பஸ்ஸில் கூட நான் அழுதுகிட்டே தான் வந்தேன். அதுக்கப்புறம் 2 நாள் நான் காலேஜ் பக்கமே போகலை. செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறதுக்கு முன்னாடி அந்த 2 days கேப் எனக்கு ரொம்பவே தேவைப்பட்டது. மென்டலி என்னை நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதா நினச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் டீப் இன்சைடு உனக்கு அப்படி எதுவுமே இல்லைன்னு யாராவது சொல்லிட மாட்டாங்களான்னு தான் என் மனசு ஏங்கிட்டு இருந்தது. செகண்ட் டாக்டர்கிட்ட போனப்போ தான் தெரிஞ்சது நான் 8 kgs வெயிட் லாஸ் ஆகிருக்கேன்னு. எல்லோரும் நீ இழைச்சிட்ட அப்படின்னு சொன்னப்போ அதை நான் பெருசாகவே எடுத்துக்கலை. மேபி அது ஸ்ட்ரெஸ்னால் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் பிலீவ் மீ கைஸ், வெயிட் லாஸ் தவிர எனக்கு வேறு எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் சேம் ப்ரொசீஜர், சேம் கொஷின்ஸ். ஜெனட்டிக்கா உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இருக்கா, உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குன்ட்டு. அண்ட் அட் லாஸ்ட் எனக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அந்த டேலேருந்தே நான் அதுக்கான மெடிக்கேஷன்ஸும் எடுத்துக்க ஆரம்பித்தேன். பட் அந்த செகண்ட் டாக்டர்கிட்ட போனதும் நான் பண்ண பெரிய தப்பு தானே அப்போ எனக்கு தெரியாமல் போச்சு.